தன்னை கட்டாயப்படுத்தியதால் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகியதாக வி.கே. சசிகலாவிற்கு எதிராக தர்மயுத்தம் தொடங்கிய போது ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் பதவியை திரும்ப கேட்டதால் தானாக கொடுத்துவிட்டு வந்ததாக கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சராக இருந்தவருமான ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி காலியாகவே இருந்து வந்த நிலையில் கட்சிக்கு தலைமை ஏற்கும்படி ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா அப்போதைய அதிமுக அமைச்சர்கள், நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். மாண்புமிகு அம்மா அவர்களைப் போல கழகத்தினுடைய பொதுச் செயலராக அம்மா அவர்களுடைய வழியில் நின்று கழகத்தை கட்டி காப்பேன் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு முழுமனதோடு ஏற்று அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து வி.கே. சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற நிலையில் ஆட்சியை வழிநடத்த சசிகலா முதலமைச்சராக வேண்டும் என்ற கருத்தை அதிமுகவை சேர்ந்த சில தலைவர்கள் முன்வைத்தனர். இதனால் முதலமைச்சர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்தார். சசிகலா முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்த ஓ பன்னீர்செல்வம் திடீரென தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது தன்னை கட்டாயப்படுத்தியதால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஓ பன்னீர்செல்வம் பகிரங்கமாக அறிவித்தார். சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாமாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். இந்நிலையில் சசிகலா சிறை தண்டனையை பெற்றதால் அவரது அணியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்றது. அதன்பின் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமான ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைந்து பொதுச் செயலாளர் பதவியை நீக்கிவிட்டு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை உருவாக்கி அதிமுகவின் ஆட்சியை 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்தனர். அதிமுக ஆட்சியை இழந்த பிறகு கட்சி தலைமை பொறுப்பை ஏற்ற எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கினார். அதன்பின் ஓ பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் திருச்சியில் நடைபெற்ற முப்பெரும் விழா மாநாட்டில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் 3வது முறையாக தன்னை முதலமைச்சராக்கியவர் சசிகலாதான் என்றும் அந்த பதவியை திரும்ப கேட்டதால் கொடுத்துவிட்டு வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். எனக்கு 2 முறை கழகத்தினுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சராக அம்மா அவர்கள் என்னை நியமனம் செய்தார்கள். 3ஆம் முறை நல்லா கேட்டுக்கு 3ஆம் முறை சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக ஆக்கினார்கள். திரும்ப கேட்டார்கள், நான் கொடுத்து விட்டு வந்து விட்டேன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியை மீட்டெடுக்கும் வரை தர்மயுத்தம் தொடரும் என்றும் அதிமுக கட்சி சசிகலா குடும்பத்திடம் செல்லாத வண்ணம் தடுப்போம் என்றும் கூறி வந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது தானாக முதலமைச்சர் பதவியை கொடுத்துவிட்டு வந்திருப்பதாக கூறியுள்ளார். இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. மாணவர்கள் நலன் கருதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே 7ஆம் தேதிக்கு பிறகு வெளியிடுவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நிறைய பேர் சங்கங்கள் சொல்றாங்க, பத்திரிகை ஊடகத்துறை சந்திக்க நண்பர்கள் சொல்றாங்க. இப்போ அது நம்ம கலந்து சிஎம்கிட்ட சொல்லி அதை பண்ணிக்கலாம். அது நம்ம ஏன்னா அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு அவங்க அது ரிசல்ட் இருந்துச்சுன்னா பாதிக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. எந்த சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைங்க பாதிக்காத நம்ம எப்படி பண்ணுவோம், அதை கண்டிப்பாக அந்த கால் நம்ம எடுக்கணும். டெஃபினட்டா சிஎம்கிட்ட சொல்லி அதை நம்ம பண்ணிட்டு பண்ணோம். அது ஒன்று நம்ம இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கருப்புசாமி கோவிலுக்கு 21 அடி கொண்ட 2 பிரம்மாண்டமான அரிவாள்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டன. பட்டணம் ஊராட்சியில் பள்ளத்து கருப்புசாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு தனியார் மருத்துவமனை உரிமையாளர் ராஜா மற்றும் அவரது மனைவி சாந்தி 2 பிரம்மாண்ட அரிவாள்களை காணிக்கையாக வழங்கினர். 2 டன் எடை கொண்ட 2 இரும்பு அரிவாள்களும் கிரேன் உதவியுடன் நடப்பட்டன.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மூலங்குடி கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா களை கட்டியது. ஒரே நேரத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் போட்டி போட்டுக் கொண்டு கண்மாயில் மீன்பிடித்தனர். ஊத்தா, கச்சா, பரி மற்றும் வலையில் சிக்கிய மீன்களை கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். கீழடியில் நடைபெற்ற 9ஆம் கட்ட அகழாய்வில் களிமண்ணாலான மிகப்பெரிய தரைத்தளம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. களிமண்ணாலான இந்த வழுவழுப்பான தரைத்தளம் ஒழுங்கற்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. இது பெரிய அளவிலான தரைத்தளமாக இருந்திருக்கக்கூடும் என கருதப்படும் நிலையில் அதற்கேற்ற வகையில் அகழாய்வு பணி ஆழப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனுடன் வெளிர்பச்சை நிற பாசிகள், கண்ணாடி மணி, வட்டச்சில்லு உள்ளிட்டவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் விபத்து இழப்பீடு வழங்காததால் 3 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. தேனியைச் சேர்ந்த பாஸ்கர் என்ற பெயிண்டிங் தொழிலாளி கடந்த ஆண்டு மேட்டுப்பாளையத்தில் அரசு பேருந்து மோதி சாலை விபத்தில் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் அவரது குடும்பத்திற்கு 28,53,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மேட்டுப்பாளையம் சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இழப்பீடு வழங்க விதிக்கப்பட்ட 1 மாத காலக்கெடு நிறைவுற்றதால் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் 3 அரசு பேருந்துகள் நீதிமன்ற ஊழியர்களால் ஜப்தி செய்யப்பட்டன. சென்னை கோயம்பேடு சந்தையில் செயற்கை ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களால் பல்வேறு உடல்நலக் குறைவுகள் ஏற்படுகின்றன. ரசாயனம் கொண்டு மாம்பழம் பழுக்க வைக்கப்படுவதை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை 5 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ஆனந்தவல்லி சோமநாதர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வருகிற 2ஆம் தேதியும், தேரோட்டம் 3ஆம் தேதியும், வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் விழா 5ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூரில் உள்ள முனியாண்டி செல்வமுத்து மாரியம்மன் கோவிலில் சித்திரை பால்குட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் தீ மிதித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பணம் இல்லாமல் பெட்ரோல் போடச் சொல்லி பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது போதை இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கீழ்கொடுங்காலூர் கூட்டுச்சாலை அருகே பெட்ரோல் பங்க் உள்ளது. 2 இருசக்கர வாகனத்தில் வந்த குடிபோதை இளைஞர்கள் காசு இல்லாமல் பெட்ரோல் போட சொல்லி தகராறு செய்துள்ளனர். ஊழியர்கள் பங்க் உரிமையாளரை தாக்கிவிட்டு 5 பேரும் தப்பிய நிலையில் அதில் ஒருவர் மட்டும் மடக்கி பிடிக்கப்பட்டார். ரெண்டு வண்டியில் வரதாங்க சார். வந்து பெட்ரோல் போட சொன்னாங்க. ஃபுல் பண்ணு, காசு கிடையாதுன்னு, பணம் போட முடியாதுன்னு சொன்னதுக்கு வந்து தரமறையாக அடிச்சிட்டாங்க சார். மேனேஜர் வந்து தடுத்தார், அவரையும் அடிச்சிட்டாங்க. ஓனர் வந்தார், ஓனரையும் அடிச்சிட்டாங்க சார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள குடப்பம் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா விறுவிறுப்புடன் களை கட்டியது. போதிய மழை இல்லாததால் கடந்த 6 ஆண்டுகளாக மீன்பிடி திருவிழா நடைபெறவில்லை. இந்நிலையில் நடப்பாண்டில் மீன்பிடி விழா சிறப்பாக நடைபெற்றது. வலை, ஊத்தா, பரி உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களை கொண்டு மக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்தனர். பல்வேறு வகையான மீன்களை ஆர்வமாக பிடித்து வீடுகளுக்கு அள்ளிச் சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியை உறவினர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
உதகை அருகே பகல்கோடு மந்து பகுதியில் பெற்றோருடன் வசித்து வந்த 14 வயது சிறுமி அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற சிறுமி மாலை வீடு திரும்புவதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்துள்ளார். அப்போது அவ்வழியே காரில் சென்ற அவரது உறவினரான ரஜ்னேஷ் குட்டன் என்பவர் சிறுமியை வீட்டில் விடுவதாக கூறி அழைத்து சென்றுள்ளார். பைக்காரா சாலை வழியே சென்ற அவர் வனப்பகுதிக்குள் வைத்து சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமி வீட்டில் நிச்சயம் காட்டிக் கொடுத்து விடுவார் என்று எண்ணிய ரஜ்னேஷ் காரில் இருந்த உபகரணங்களால் சிறுமியை அடித்து துடிக்க துடிக்க கொன்றுள்ளார். பின்னர் சிறுமியின் உடலை அங்கேயே போட்டுவிட்டு காரில் அதிவேகமாக பயணித்த அவரை பொதுமக்கள் தடுத்து நிறுத்திய நிலையில் காரை விட்டு அவர் தப்பியோடிவிட்டார். இதனிடையே சிறுமி வீடு திரும்பாததால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அருகே உள்ள இடங்களில் தேடி பார்த்தனர். அப்போது வனப்பகுதிக்குள் இருந்து சிறுமியின் உடலை மீட்டுக் கொண்டு வந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமியின் தோழிகள் கொடுத்த தகவலின்படி ரஜ்னேஷ் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டாரா என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. தலைமறைவாக உள்ள ரஜ்னேஷை 3 தனிப்படை காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். 7 தசாப்தங்களாக இந்திய சர்க்கஸ் துறையில் கோலோச்சியவரும் இந்திய சர்க்கஸ் கலையை சர்வதேச அரங்கில் பிரபலப்படுத்தியவருமான ஜெமினி சங்கரன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவர் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஜெமினி சங்கரன் என அறியப்படும் சங்கரன் 1924ஆம் ஆண்டு கேரள மாநிலம் தலச்சேரியில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே சர்க்கஸ் மீது அலாதி ஆர்வம் கொண்டிருந்த சங்கரன் தனது 7வது வயதில் சர்க்கஸ் பயிற்சி பெற விரும்புவதாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அதன்பின் தற்காப்பு கலைகள், ஜிம்னாஸ்டிக் போன்றவற்றில் பயிற்சி கொடுத்து வந்த கீழரி குஞ்ஞிக்கண்ணனிடம் 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்றார். சர்க்கஸ் மீதான ஆர்வம் அதிகரித்ததால் பள்ளிப் படிப்பை பாதியிலேயே கைவிட்டுவிட்டு தற்காப்பு கலை, ஜிம்னாஸ்டிக் பயிற்சியில் முழு கவனம் செலுத்தினார். மளிகை கடை தொடங்கி சிறிது காலத்திலேயே அதனையும் மூடிவிட்டு பின்னர் ராணுவத்தில் இணைந்து 2ஆம் உலகப் போரில் பணியாற்றினார். ராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு 1946ஆம் ஆண்டு சொந்த ஊர் திரும்பினார். M.K. ராமன் என்பவரிடம் சர்க்கஸ் பயிற்சியை பெற்று வந்த சங்கரன் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் செயல்பட்டு வந்த சர்க்கஸ் குழுவில் இணைந்து பணியாற்றினார். ஹாரிசான்டல் பார் மற்றும் ட்ராபிசி பிரிவுகளில் அசாத்தியமான திறமையை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்ததால் அவருக்கு பல்வேறு சர்க்கஸ் குழுக்களில் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அதன்பின் தனியாக சர்க்கஸ் கம்பெனியை தொடங்க விரும்பிய சங்கரன் 1951ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த விஜயா சர்க்கஸை 6000 ரூபாய்க்கு வாங்கி அதற்கு ஜெமினி சர்க்கஸ் என்று பெயர் மாற்றினார். ஜெமினி சர்க்கஸ் குழுவின் முதல் நிகழ்ச்சி 1951ஆம் ஆண்டு சுதந்திர நாளன்று குஜராத் மாநிலம் பிலிமோரா நகரில் அரங்கேற்றப்பட்டது. 1964இல் ஜெமினி சர்க்கஸ் கம்பெனி சோவியத் ஒன்றியத்தில் நடந்த சர்வதேச சர்க்கஸ் விழாவில் கலந்து கொண்ட முதல் இந்திய குழு என்ற பெருமையை பெற்றது. ஜெமினி சர்க்கஸ் பல இந்திய திரைப்படங்களிலும் இடம் பிடித்தது. 1960களில் ஜெமினி சர்க்கஸ் குழு உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்திய சர்க்கஸின் பெருமையை உலகின் மூலை முடுக்கிற்கு கொண்டு சென்றது. சர்க்கஸ் புகழ் உச்சம் தொட்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஜெமினி சர்க்கஸ் குழு ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு பறக்க விமானங்களை வாடகைக்கு எடுத்தது. மேலும் சிறப்பு ரயில்களை வாடகைக்கு அமர்த்தி நாடு முழுவதும் சென்று சர்க்கஸ் நிகழ்ச்சியை அரங்கேற்றியது. முன்னாள் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு, மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி, சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், மவுண்ட் பேட்டன், மார்ட்டின் லூத்தர் கிங் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் உலக தலைவர்களும் ஜெமினி சர்க்கஸ் நடைபெறும் கூடாரங்களுக்கு சென்று சர்க்கஸை கண்டுகளித்தனர். பின்னர் 1977ஆம் ஆண்டு சங்கரன் தனது 2வது சர்க்கஸ் கம்பெனியான ஜம்போ சர்க்கஸை தொடங்கினார். ஜெமினி மற்றும் ஜம்போவின் சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் வெவ்வேறு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் அரங்கேற்றப்பட்டன. வெளிநாட்டு கலைஞர்களின் திறமைகளை உள்ளடக்கி இந்திய சர்க்கஸ் கலையை நவீனமயமாக்குவதில் சங்கரன் முக்கிய பங்கு வகித்தார். யானை, சிங்கம், கரடி போன்ற விலங்குகளை சர்க்கஸில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட பிறகு அந்த விலங்குகளுக்காக வயநாட்டில் தனி மையத்தை ஏற்படுத்தி பராமரித்து வந்தார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சர்க்கஸ் கம்பெனிகளின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகிய சங்கரன் வயது மூப்பால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனது 99வது வயதில் சிகிச்சை பலனின்றி காலமானார். இந்திய சர்க்கஸ் கலைக்கு சங்கரன் ஆற்றிய பங்களிப்பிற்காக மத்திய அரசு அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது. சங்கரனுக்கு 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர்.
ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யணும். கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் சி.வி. ராமன் நகர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ரகு பிரம்மாண்ட பேரணி நடத்தினார். 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக மாநில சட்டப்பேரவைக்கு வரும் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. ஆளும் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தில் அனைத்து தொகுதிகளிலும் இன்று பேரணி நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய சி.வி. ராமன் நகர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ரகு பிரம்மாண்ட பேரணி மேற்கொண்டார். தனி தொகுதியான சி.வி. ராமன் நகரில் பாஜக சார்பில் போட்டியிடும் ரகுவை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் ஆனந்த்குமார் போட்டியிடுகிறார். சி.வி. ராமன் நகர் தொகுதியில் 2.5 லட்சம் வாக்காளர்கள் வசிக்கும் நிலையில் அதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் உள்ளனர். இதனால் இந்த தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கும் இடத்தில் தமிழர்கள் உள்ளனர். சி.வி. ராமன் நகர் தொகுதியில் தொடர்ந்து 4 முறை எம்எல்ஏவாக ரகு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த முறையும் ரகு வெற்றி பெறுவார் என்று தொகுதியில் வசிக்கும் தமிழர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ಕೋನಗ್ರಹರ ವಾರ್ಡ್ ಸಿ.ವಿ. ರಾಮನ್ ನಗರ್ல எல்லாத்துக்கிಂತ ஹையஸ்ட் கோவிட் வேக்சினேஷன் எல்லா வீட்டுக்கு கொடுத்தால ஆள் அவர். இப்போ கோனகிராத் வார்டில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் ரோட்ஸ், பின்ன அஸ்பால்டிங் ரோட்ஸ், பின்ன இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், கல்வர்ட்ஸ் விச் ஆர் இஸ் பெண்டிங் ஃப்ரம் சோ மெனி டைம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிக்குது. பீப்புள் ஆர் சோ ஹாப்பி ஸோ தட் தே வாண்ட் அகெயின் ரகுஜி இன் அவர் கான்ஸ்டிடுவன்சி. சி.வி. ராமன் நகர் தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று பாஜக வேட்பாளர் ரகு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் தெரியும், எஸ் ரகு அண்ணா வேலை செய்யற ஆளு, டெவலப்மெண்ட் ஆளு, யாருக்கு தொந்தரவு கொடுக்கற ஆள் இல்ல. அதுதான் எங்க பிளஸ். 26ஆம் தேதி தான் காங்கிரஸ் யாருன்னு தெரிஞ்சது. நாம 60 மாசமா வேலை செய்யறோம். அவங்க 20 நாள்ல இருந்து வேலை செய்யணும். சோ இதுதான் டிஃபரன்ஸ். யாரு ஸ்ட்ராங் யாரு வீக் ஜனங்க நம்ம ஓட்டர்ஸ் முடிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 20 இயர்ஸா எம்எல்ஏவா இருக்கீங்க. இப்போ இந்த முறை உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது எல்லா ரெக்கார்ட்ஸ் இந்த வாட்டி பிரேக் ஆகும். அதுதான் இது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் நகரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊழல் அதிகரித்துவிடும் என்றார். மாநிலத்தில் குடும்ப அரசியல் மற்றும் கலவரம் அதிகரித்துவிடும் என்றும் சாடினார். இந்த தேர்தல் எம்எல்ஏக்களை தேர்வு செய்வது மட்டுமின்றி மாநிலத்தின் எதிர்காலத்தை பிரதமர் மோடி கையில் ஒப்படைக்கும் தேர்தல் என்று தெரிவித்தார். பாஜகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தவர்களுக்கு தேர்தலில் வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி பேசிய அமித்ஷா, காங்கிரஸ் கட்சி திவாலாகிவிட்டதை இது காட்டுவதாகவும் விமர்சித்தார். மேலும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்றும் அமித்ஷா தெரிவித்தார். மைசூரில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, கடந்த தேர்தலில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்ததாக கூறினார். ஆனால் பாஜக பண பலத்தின் மூலம் மக்களின் தீர்ப்பை மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அரசு மக்களிடம் கொள்ளையடித்து விட்டதாகவும் 40% கமிஷன் அரசு நடப்பதாகவும் கடுமையாக சாடினார். மேலும் பாஜக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் பிரியங்கா காந்தி விமர்சித்தார். இந்நிலையில் பாஜகவிற்கு இஸ்லாமியர்களின் வாக்கு தேவையில்லை என்று பாஜக மூத்த தலைவர் ஈஸ்வரப்பா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவமோகாவில் வீரசைவ லிங்காயத்து சமூகத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெறுவதற்காக எதிர்க்கட்சிகள் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதே நேரம் சில தேசியவாத சிந்தனை கொண்ட இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் என்றும் ஈஸ்வரப்பா நம்பிக்கை தெரிவித்தார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே செல்போனில் வீடியோ பார்த்துக் கொண்டிருந்த சிறுமி திடீரென செல்போன் வெடித்து சிதறியதில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சூர் மாவட்டம் பட்டிப்பரம்பு பகுதியைச் சேர்ந்தவர் இந்த சிறுமி. இவர் 3ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் செல்போனில் வீடியோ பார்த்துக் கொண்டிருந்த போது செல்போன் திடீரென வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் ஆதித்ய ஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். செல்போன் வெடித்துதான் சிறுமி உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.